MySql tutorial series உடைய 38th வீடியோ. இந்த வீடியோல ஒரு காலம்க்கு யூனிக் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணோம்னா அந்த காலம் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதே மாதிரி யூனிக் அப்படிங்கிறதுக்கும் பிரைமரி கீக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். நம்மகிட்ட இப்போ ஒரு டேபிள் இருக்கு, எம்ப்ளாயி அட்ரஸ் பேக்கப்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலம் ஒன்று ஆட் பண்ணிக்க போறோம். மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் ஆட் பண்ண போறோம். வேர்கேர் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ இந்த காலம்க்கு வந்து நான் யூனிக் அப்படின்னு சொல்லி ஒரு கீ செட் பண்ண போறேன். ஸோ இப்படி பண்றதுக்கு பதிலா ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிடுவோமா? கிரியேட் டேபிள் கான்டாக்ட். ஸோ நேம், ஃபர்ஸ்ட் காலம் நேம், அது வந்து வேர்கேர் டேட்டா டைப். அண்ட் செகண்ட் காலம் மொபைல், அதுவும் வேர்கேர்னே வச்சிருவோம். வேர்கேர் ஆஃப் 50, இல்லை மொபைல் வந்து இன்டிஜர்னே வைப்போம், இன்டிஜர். அண்டு யூனிக், அதாவது என்ன விஷயம் அப்படின்னா நான் வந்து ஒரே மொபைல் நம்பர் 2-3 பேருக்கு ஆட் பண்ணிடக்கூடாது. மொபைல் நம்பர் யூனிக்காக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி கான்டாக்ட்னு ஒரு டேபிள் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, வேறு நேம் மாற்றுவோம். கான்டாக்ட் அண்டர் ஸ்கோர் நியூ அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் ஆட் பண்ணுவோம். ஸோ டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ரைட், இப்போ நான் ஒரு ரோ இன்சர்ட் பண்ண போகிறேன். மொபைல் நம்பர் 123456 அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ரோ இன்சர்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல இதே வேல்யூ கொடுக்கக்கூடாது, கொடுத்தா டூப்ளிகேட் என்ட்ரின்னு வரும். அதுதான் யூனிக். அதாவது இந்த காலம்ல ஒரே வேல்யூ ரிப்பீட் ஆகக்கூடாது. அதுதான் ஒரு காலம்க்கு யூனிக் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்தோம்னா அதோடைய ப்ராப்பர்ட்டி இப்படி தான் பிஹேவ் பண்ணும். 7ன்னு வச்சிருக்கேன். இப்போ இன்சர்ட் ஆகும். இதுதான் ஒரு காலம்க்கு யூனிக் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறதுக்கான முழு யூசேஜ். ஓகே, இப்போ பிரைமரிக்கும் அதே வேலை தானே பண்ணுது. பிரைமரிக்கினா ஒரு பிரைமரி கீ வச்சுட்டா அந்த காலமில் வந்து வேல்யூஸ் ரிப்பீட் ஆகாது, யூனிக் வேல்யூஸ் மட்டும்தான் வரும். அப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, பிரைமரி கீ வந்து ஒரு டேபிளுக்கு ஒரு காலம் தான் அலௌட். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு டேபிள் வந்து ஒரு யூசர் டேபிளில் வந்து அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் டேபிளில் ரெஜிஸ்டர் நம்பர், அவங்க நேமு, அவங்களுடைய மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், பின்கோட்லாம் இருக்குது. அப்போ பின்கோட் ரிப்பீட் ஆகலாம், ஏன்னா ஒரே ஏரியாலேருந்து 2-3 ஸ்டூடெண்ட் வரலாம். ஆனால் அவனோட ரெஜிஸ்டர் நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது. அதை நான் பிரைமரி கீயாக வச்சிருவேன். அடுத்தது அவனுடைய ஆதார் நம்பர் யூனிக்காக தான் இருக்கணும். அந்த இடத்துல நான் வந்து ஆதார் நம்பரை பிரைமரி கீயாக வைப்பேனா இல்லை ரெஜிஸ்டர் நம்பரை பிரைமரி கீயாக வைப்பேனா? ஸோ பிரைமரி கீயை வந்து ரெஜிஸ்டர் நம்பராக வச்சுட்டு ஆதாரை வந்து யூனிக்காகவும் வச்சுருவேன். தென் அவனுடைய வேற என்ன மொபைல் நம்பரை யூனிக்காக வைப்பேன். ஸோ இந்த மாதிரி யூனிக் வந்து எதுக்குன்னா எந்த காலம்க்கு வேணாலும் எத்தனை டைம் வேணாலும் ஒரு டேபிள் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது ஃபீட்பேக் இல்லை கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.